வணக்கம். இது அரசியல் களம். உங்கள் தமிழின் பல்ஸ். திருமா அவர்கள் திமுக கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமா. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருடைய முடிவு, எதை நோக்கிய இந்த அழுத்தம், அந்த கட்சியையும் திருமா அவர்களையும் என்ன செய்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் அல்லது திமுக தலைமையிடமிருந்து வந்த அழுத்தத்திற்கு காரணமாக காட்டுமன்னார் கோவிலில் வாபசா திருமா அவர்கள், இல்லை தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்காக அவர் சொன்ன முடிவு, நான் பின்வாங்குவது அதிலும் கூட ராஜதந்திரம் என்று சொன்ன திருமா அவர்களின் முடிவு சரிதானா? இதைத்தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். திருமா அவர்களுடைய நேற்றைய பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அண்ணன் மேல பயங்கர மரியாதை உண்டு. அவருடைய கருத்துக்கள் மேல நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தால் கூட அண்ணன் திருமா அவர்களை மாதிரி போன்ற ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது. அவரை எதிர்த்திருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கோங்க. சாதாரண மனிதன் போன் அடிச்சா கூட போன் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர். அவரை மாதிரி டிராவல் பண்ணும்போது கூட சில புக்குகளை பத்தி அவர் சொல்லுவார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்பார். நம்மகிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்பார். எந்த இடத்துலையுமே அவர் நம்மளை விட மேல இருக்காருன்னு சொல்லி காமிச்சதே கிடையாது. அவ்வளவு ஒரு அற்புதமான தலைவருங்க. தலைவரா அவர் பேச்சில நிறைய விஷயங்கள் முரண்கள், அவருடைய செயல்கள்ல நிறைய முரண்கள் இந்த கடந்த 5 ஆண்டுகளை பார்த்துருக்கோம். என்னடா நல்ல விஷயத்த பேசியிருக்கோன்னா, தலைவரா அவரை ரொம்ப பிடிக்குங்க, மனிதரா அவரை ரொம்ப பிடிக்குங்க, ஒரு அண்ணனா அவரை ரொம்ப பிடிக்கும். நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா தனிநபரா, இயக்கம் தாண்டி தனிநபரா பார்த்தா அண்ணனை போல ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு திருமா அவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவா? நாங்க சொல்ல வேண்டாம், விசிகாவினர் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் திருமா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா? இதுதான் திருமா அவர்கள் இருக்க வேண்டிய இடமா? யாருங்க திருமா அவர்கள்? அண்ணன் திருமா மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் சென்ற ஆட்களை பார்த்துருப்போமா? எந்த தலைவர் போயிருக்காங்க? சாதாரண விஷயங்களை கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறாருங்க திருமா அண்ணன் திருமா அவர்கள். சரி, வருவோம். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிட போகிறேன் சொன்னவர் திருமா அவர்கள். எதற்காக? 2026 அரசியல் தேர்தல் களத்தில் தேர்தலுக்கு பின்பு நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. அதற்காக நான் போட்டியிடுகிறேன் காட்டுமன்னார் கோவிலில். உச்சரிப்புல ஒரு பிசறு கூட இல்லாம சொன்ன வார்த்தை. என்ன மாற்றம் அரசியல பெரிதா? தொங்கும் சட்டசபை வரும் என்ற நினைப்பில் அண்ணன் திருமா அவர்கள் இந்த கருத்தை கூறினாரா? போட்டாங்க பஞ்ச், தம்ப்லைன். அண்ணன் கட்சியை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கையா? போட்டாங்க பஞ்ச், தம்ப்லைன். எத்தனை தம்ப்லைன்ஸ்? அப்போ இந்த தம்ப்லைன்லாம் யார் பார்க்கறான்னு தெரியல. குறிப்பா மக்கள் இதை கடந்து போனாங்க. ஆனா குறிப்பா திமுக தலைமை இதை பார்த்திருக்கு. அண்ணன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிடுவதை தவிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அல்லது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களிலிருந்து ஏதாவது மன அழுத்தம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கொண்டாடி இருப்பாங்க. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடும் பொழுது காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி கொடுத்த வாக்குகள் தான் அண்ணனோட வெற்றிக்கு காரணம். இதை பெருமையா அண்ணனே நேற்று சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த பின்வாங்கல்? எந்த இடத்துல இருந்து இந்த அழுத்தம் வந்துச்சு? கொஞ்சம் முன்னாக்கி போயிருமா? ஆதோ அர்ஜுனா அவர்கள் இது கட்சியில விசிகால இருக்கும் பொழுது அம்பேத்கர் அவர்களை பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல அவரோட பேரும் இருந்தது. ஆனா அண்ணன் திருமா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன்? யார் கொடுத்த அழுத்தம்? அதற்கு இன்றைய வரை விட இல்லை. ஆதோ அர்ஜுனா அவர்கள் கருத்து தெரிவிச்சாரு. அந்த கருத்துக்கு அப்புறம் அவர் கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அது கட்சிக்கான முரண்பாடான கருத்துகள் அப்படின்னு சொல்லவே முடியாது. விசிகாவோட கொள்கையில தான் பேசியிருந்தாரு. அவரை பேச விட்டது யாருங்கிற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. அதன் முன்பு அவர் மீது எடுத்த நடவடிக்கை யார் கொடுத்த அழுத்தம், எதனால், இப்போ வரைக்கும் தெரியல. நிறைய விஷயங்களை பேசிட்டே போலாம். மதுக்கு எதிராக போராட்டம் மிகப்பெரிய லெவலில் பண்ணாப்ல. அதை கண்டினியூஸாக எடுத்து பேசிட்டு இருக்காருங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய லெவலில் போராட்டம் பண்ணார். கடைசியில் போராட்டம் யாரை ஏற்றுனா திமுகவையும் சேர்த்து வச்சுட்டு அதுலேயும் பாஜக தான். ஆனால் ஏன
திமுக கூப்பிட்டீங்க, பாஜக மத்திய அரசாங்கம் போட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க, என்னண்ணே ஏண்ணே? அதுக்கப்புறம் எத்தனையோ ஆணவ கொலைகள், ஆணவ கொலைகளுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை, நான் முதல்வராக இருந்தா கூட இந்த ஆணவ கொலை தடுக்க முடியாதுன்னு. அண்ணன் இருந்து இந்த வார்த்தையா? ஏண்ணே, உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. இத்தனை தடுமாற்றங்களுக்கு அப்புறம் தொகுதிகள் வாங்குவதில் நிறைய முரண்பாடுகள். ஆனால் அண்ணனை மதிச்சோ இல்லை விசிகாவினரோட பவர் என்னன்னு தெரிஞ்சோ தொகுதியில் குறைக்காமல் 8 தொகுதியாக மாற்றப்பட்டது. அதில் சந்தோஷம் விசிகாவினருக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க. நாங்கள் பலரையும் சந்திச்சிட்டு இருக்கோம். சொன்ன வார்த்தைகள் இது போதுமான தொகுதி இல்லை என்று. கடந்து போகும். அடுத்த வார்த்தை வாங்க. அதில் அண்ணன் சொன்ன வார்த்தை, நேர்காணலை நாங்கள் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த கட்சியின் ஒரு முன்னோடியான ஆள் ஷானவாஸ் அவர்களுக்கு தொகுதி கொடுக்கப்படலை. அது பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக மாறுது. ஏன் SS பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்படலையே? திருப்பூரில் எந்த சர்ச்சையும் வரலையே. ஏன் பனையூர் பாபு அவர்களுக்கு கொடுக்கலையே? செய்யூர் தொகுதியில் எந்த சர்ச்சையும் வரலையே. ஷானவாஸ்க்கு அவர்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்து சர்ச்சை? கேள்விக்குறி இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் சிறப்பாக செயல்பட்டார்னு. SS பாலாஜி அவர்களும் சிறப்பாக செயல்பட்டார், அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஷானவாஸ் அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு MLA சிறப்பாக செயல்பட்டாருன்னு தொகுதி மக்களோ தொகுதியில் உள்ளவங்களோ சொல்லிட்டாங்கன்னா எதுக்குங்க திமுக மாற்ற போது? திமுக கூட்டணி கட்சியில் எதுக்கு மாற்ற போது? திமுக மாவட்ட செயலர் எதுக்கு மாற்ற போறாங்க? சிறப்பாக செயல்படுற MLAக்களை யாருமே மாற்ற மாட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும். அதுலேயும் சின்ன தடுமாற்றம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, அதுலேயும் வேதனைகளா பேசுறாரு, வேதனைகளை பல விஷயங்களை கொட்டுறாரு. இதுதான் என்னுடைய கடைசி தேர்வு, இனிமேல் மாநில லெவலில் மாவட்ட லெவலில் தேர்ந்தெடுத்துட்டா மாநில நிர்வாகிகள் கொண்டு வரணும், மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பாங்க, நான் நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியலை, எனக்கு நிறைய தட்டுப்பாடுகள், நிறைய விஷயங்கள்ல முரண்பாடுகள் வருது, இதுதான் என்னுடைய கடைசி தேர்வுனார். அதுவுமே வேதனையா சொன்னார். சரி, காட்டுமன்னார் கோயிலில் நின்னாரு, நிற்க போறேன்னு சொன்னார். நேற்று வேட்புமனு தாக்கல் இருந்தது, நேற்று வேட்புமனு தாக்கல் இல்லை என்று செய்தி வந்த உடனே எல்லாரும் சொல்லப்பட்டது காட்டுமன்னார் கோவிலில் விசிக தலைவர் அண்ணன் திருமா நிற்கவில்லை என்று. அதை பேட்டியிலையும் சொல்றாரு அண்ணன். இல்ல, பின்வாங்குதல் ஒன்றும் தவறு இல்லை, அதுல கூட ஒரு ராஜதந்திரம் இருக்கு. அண்ணே வேண்டாண்ணே, முடியலண்ணே, நீங்க பாட்ட சொல்லிடுறீங்க, ஆனா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உங்க கட்சியில் இருக்க தொண்டர்கள்லாம். நீங்க பின்வாங்குதல ஏதாவது ஒரு தொண்டை ஏத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? காட்டுமன்னார் கோயிலில் வேட்பாளர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, நீங்க பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம், வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்தாலே போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க நம்பிக்கை உங்களுக்குமே இருந்திருக்கும். அப்ப ஏன் பின்வாங்கினீங்க? பின்வாங்குதல்ல ராஜதந்திரம் அப்படின்னா அறிவிப்புல என்ன ராஜதந்திரம் இருந்தது? அப்ப அறிவிப்பு பிழை என்றால் பின்வாங்குதல் ராஜதந்திரமா? எந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் சறுக்கினார் தெரியல. அதையும் தாண்டி கமல் சார் சொல்ற மாதிரி தான், அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி வார்த்தைய இன்றைக்கு பேசியிருக்கிறார். பாண்டிச்சேரியில போய் பிரச்சாரத்துக்காக அண்ணன் சென்று இருக்கிறார். பிரச்சாரத்துல போயிட்டு ஒரு தொகுதியில மட்டும்தான் விசிகாக்கு கூட்டணியில கொடுத்திருக்காங்க, அந்த ஒரு தொகுதியில விசிகாக்கு ஓட்டு போடுங்க, மற்ற 2 தொகுதிகளுக்கும் விசிகாவினர் விசிகாவிற்கு போட்டு போட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஆச்சு? இவ்வளவு முரண்பாடுகளா அண்ணன் இருந்தா? தெளிவான அரசியல் பாதையில தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய சம்பந்தப்பட்டவர்களையும் சென்று கொண்டிருக்கிறார், கூட்டி போய் கொண்டிருக்கிறார், அழைத்து சென்றிருக்கிறார், மிகப்பெரிய ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் வச்சிருந்து 21 தேர்தலில் பேசப்பட்ட திருமா அவர்கள் இன்றைக்கு 26 தேர்தலில் நகைப்புக்குரியவராக மாற்றப்பட்டது யாரால்? இது எல்லாருக்கும் வேதனையான விஷயங்க. திருமா அவர்களுடைய கருத்து மீது, அண்ணன் திருமா அவர்கள் கருத்து மீது 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவேன்னு சொல்லி வாபஸ் வாங்கினதை விட என் கட்சிக்கு நீங்களே ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் கேட்கிறாருங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் இதுவரை கேட்காத ஒரு விஷயம். வரலாற்றை எங்க கொண்டு போய் விட்டுட்டு இருக்கீங்க? இது செய்வது அண்ணன் திருமா என்றால் மிகவும் வேதனைக்குரிய விஷயம். தயவு செய்து
இதை பார்த்து கொண்டிருக்கின்ற விசிகா தொண்டர்கள் உங்களுடைய கருத்துக்களை இதை சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. கருத்துக்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே முரண்பாடுகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்க சொல்ற கருத்தை நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. முரண்பாடுகள் இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்லுங்க, அண்ணனுடைய இந்த பின்வாங்குதல் இது ராஜதந்திரமா இல்லை சூழ்ச்சியா? கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்நியார்கிட்ட வந்துருவோங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்நியார் பிரேமலதா அவர்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அஇஅதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கும் போது 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கு கொடுக்கன்னு சொல்லி 2024 கையெழுத்திட்டு இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அப்போ அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார் தானே? பார்த்தீங்களா? யாரு? தேமுதிக. எதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்? வரலாறுலாம் இருக்கு, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. உடனே பத்திரிகையாளர் கேட்காங்க, எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதில் எழுதியிருக்கான்னு. இல்லை, அது வந்து போட மாட்டாங்க, அதிமுகலேருந்து போட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் 2025 தான் என்கிட்ட உத்தரவாதமாக சொன்னார். என்னங்க, கட்சி மாறிக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடி பேசிக்கோங்க, ஆனால் லாஜிக்காக பேசுங்க, லாஜிக்காக பேசுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் மீண்டும் குறையத்திற்கு யாரும் காரணம் அல்ல. தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் மட்டும் குறைவிற்கு தேமுதிகவே காரணம். அதுவும் இந்த முறை பார்க்கலாம். மே 4ஆம் தேதி 2026 தேமுதிகவுக்கு எவ்வளோ சதவீத வாக்குகளோட எத்தனை இடங்களை வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இடம் குறைக்கப்பட்டது தேமுதிகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். கமலஹாசன் என்ற மாபெரும் ஒரு நடிகர், அரசியல்வாதி, நேர்மையான அரசியலை தொடங்கணும் அந்த கமலஹாசன் அவர்களுக்கே தியாகி பட்டம் கட்டினவங்க. இவங்க கட்சியில் உள்ள உறுப்பினர்கள்லாம் களத்தில் வேலை செஞ்சிருவாங்கல்ல. எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் தேமுதிகவின் வாக்கு சதவீதத்தை நோக்கி. தமிழின் பல்ஸ் பாருங்க மக்களே, இதுதான் நேற்று இன்று நடந்த திமுக கூட்டணி சார்பாக நடந்த விஷயங்கள்ல நிறைய இருக்கு, போகலாம் ஒன்று ஒன்றா. இனிமே அரசியல் களம் சூடு பிடிக்கும். நம்ம தமிழின் பல்ஸ்லையும் அரசியல் களம் சூடு பிடிக்கும். உங்கள் பெரும் ஆதரவோடு நாங்கள் இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களை மேலும் மேலும் வளர்க்கும். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு காத்திருக்கிறோம் தமிழின் பல்ஸ். நன்றி.